சாமியார் கேலியாக கொடுத்த உணவிலே மயில் காட்சி. சர்க்குருவே வந்து விட்டார். திருச்செந்தூர் முருகனாக இந்த மைதா மாவு புரோட்டாவிலே அருமையாக காட்சி கொடுக்கிறார். நீ உன்னுடைய மனதிற்கு எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நான் இருப்பேன் என்று சொல்வார்கள். அதன்போலே இந்த புரோட்டாவிலே அழகான காட்சி. இந்த ரம்யமான காட்சியிலே அந்த மயிலின் கண்ணு தான் ஹைலைட்டான விஷயம் என்று நான் ஒவ்வொரு காணொலியிலும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பேன். அதில் பாருங்கள், எந்த ஒரு மாய மந்திரம் இல்லை. அவ்வளோ ஒரு ரம்யமாக அந்த கண் காட்சி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஏன் சொல்கிறோம் என்றால், நம்முடைய ஒவ்வொரு நாளும் அனுதினம் நம்முடைய பயணங்களும் நம்முடைய ஒவ்வொரு நெகிழ்ச்சியும் அந்த ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு காட்சியில் கொடுக்கிறார். இதுவே ஒரு நிதர்சன உண்மையாகும். நல்லதே நடக்க வேண்டும். ஒரு ஆனந்தமான காட்சி. இது ஒரு சாமியார், அவர் எனக்காக இந்தான்னு சொல்லி பிச்சு கொடுத்தார். இந்த பிச்சு கொடுத்ததிலே தான் இந்த ஒரு மயில் காட்சியாக எனக்கு தெரிகிறது. ஆனந்தம், பேரானந்தம். ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, மயில் வாகனனுக்கு அரோகரா, வெள்ளி தெய்வானைக்கு அரோகரா, எல்லாம் வல்ல ஈசனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை தாயாருக்கு அரோகரா, மௌன சித்தருக்கு அரோகரா, குழந்தை செல்வங்களுக்கு அரோகரா, அரோகரா.